Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. இன்னைக்கு ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம nvda அப்படின்ற ஒரு விஷயத்துல போர்ட்டபிள். இந்த போர்ட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாம நம்மளோட எக்ஸ்டர்னல் டிரைவ்ல அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி நமக்கு எந்த கம்ப்யூட்டர்ல வேலை இருக்கோ அந்த கம்ப்யூட்டர்ல இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு திரும்பி டிஸ்கனெக்ட் பண்ணி எப்ப வேணாலும் பயன்படுத்துறது தான் இந்த போர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஒரு இடத்துல நமக்கு வந்து வேலை இருக்கு, ஒரு அவசரமா நமக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அங்க போயிட்டு எனக்கு வந்து nvda போட்டு கொடுங்க, ஜாஸ் போட்டு கொடுங்க, இந்த மாதிரி ஸ்கிரீன் ரீடிங் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும், சில இஷ்யூஸ் இருக்கும். அதனால பண்ணி கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. இதை நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, போர்ட்டபிலிட்டி பண்ணி கையில வச்சுட்டோம், ஒரு பென் டிரைவ்லயோ மெமரி கார்ட்லயோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது அங்க போய் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போர்ட்டபிலிட்டி மூலமா பண்றதுனால நம்ம எவ்வளவு ஹை லெவல் கன்ஃபிகரேஷன்ல நம்ம கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வாங்கினாலும் இந்த nvda ஜாஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா அது வந்து ஹேங் ஆகுது, ஸ்லோவாகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்றதுக்கு இந்த போர்ட்டபிலிட்டி முறை அப்படின்றது நல்லா இருக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா மேக்சிமம் ஒரு 90% வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஒரு மெயில் செக் பண்றதாகட்டும், நமக்கு தேவையான விஷயத்த வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறதாகட்டும், நமக்கு தேவையான டிரைவ்ல வச்சிருக்கறதுனால எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அவங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருந்து எந்த ஒரு இடத்தையும் அது ஆக்குபை பண்ணாது. அதனால மேக்சிமம் நமக்கு தேவையான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு மெயில் செக் பண்றதாகட்டும், ஒரு ப்ரௌஸ் பண்றதாகட்டும், அதுக்கெல்லாம் வந்து இது ஓரளவுக்கு துணை புரியுது. அதனால இந்த போர்ட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளும் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு இண்டிபெண்டா எந்த இடத்துலயாவது போய் யூஸ் பண்ணும்போது யாரோட உதவியும் நம்ம தேட வேண்டியது இருக்காது. இன்ஸ்டால் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட இது பயன்படும். சரி, இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் nvda ஆன் பண்றேன். சரி, இப்ப இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம nvda மெனுக்குள்ள போகணும். nvda மெனுக்குலாம் எப்படி போறது அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் பாத்துக்கோங்க. இப்ப nvda மெனுக்குள்ள டைரக்டா போறேன். nvda menu. அப்படியே டவுன் ஏரோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, preferences tools submenu T. டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் view இருக்கும். log V. இதுல இந்த இடத்துல ரைட் ஏரோ கொடுக்குறேன். ரைட் ஏரோ கொடுத்த உடனே வியூ லாக் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப டவுன் ஏரோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கிரியேட் போர்ட்டபிள் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. speech viewer S, braille viewer B. டவுன் ஏரோ கொடுக்குறேன். python console P, manage add dash ons A, create portable copy C. இதுதான் நமக்கு தேவையான ஆப்ஷன். இங்க வச்சு என்டர் கொடுப்போம். என்ன வருதுன்னு கவனிங்க அப்படியே. create portable nvda dialog. To create a portable copy of nvda, please select the path and other options and then press continue. Portable directory : grouping edit blank. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஃபோல்டர்ல வந்து நீங்க இந்த போர்ட்டபிள் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேக்குது. நமக்கு தேவையான ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பென் டிரைவ்லயோ இல்ல ஹார்ட் டிஸ்க்லயோ காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஃபோல்டர்ல இதை பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணணும். டேப் கொடுக்குறேன். browse button. இங்க browse அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இங்க ஒரு என்டரோ இல்ல ஸ்பேஸோ கொடுத்தோம்னா ஓபன் ஆகும். space. select portable directory dialog. folder : edit blank. ஃபோல்டர் எடிட் கேக்குது. ஒரு shift tab கொடுக்குறேன். items view list, header list, name split button collapsed. இன்னொரு shift tab. drivers not selected. இப்ப நம்ம எந்த இடத்துல வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இ டிரைவ்ல வச்சிருக்கேன். ஆனா இ டிரைவ்ல வந்து நமக்கு தேவையான ஒரு ஃபோல்டரை வந்து உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிற ஃபோல்டரே வேணுமா இல்லைன்னா புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து என்ன செய்யணும், புதுசா ஒரு ஃபோல்டர் தேவைன்னா உருவாக்கிக்கிட்டோம்னா அது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் அங்க போய் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றேன். create portable nv document 1 - Microsoft Word document. run dialog. type the name of f : selected. local disk left parent f : இப்ப இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். items view list, new folder edit n selection v d a nvdp r r o r t a b l e nvda portable 3 of 3 n. ஓகே, இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. திரும்பி நம்ம வந்து அதே மாதிரியே பண்றோம். document 1 -
NVDA menu. View log. Speed break. Man. Create run. Create portable copy. கிரியேட் போர்ட்டபிள் காப்பி வந்துட்டு இந்த ஃபோல்டர் நம்ம சூஸ் பண்ணனும். Create portable NVDA dialog to create a browseல போறேன். Browse space. Select portable. Item drivers not select. ஓகே, இது வந்து F:'ல நம்ம வச்சிருக்கோம் இந்த ஃபோல்டர் NVDA portable அப்படினு. அதுக்கு போறேன். Items view list. Folders grouping expanded. Desktop notes. Documents. Downloads. T. Music, pictures, videos, devices and drives grouping expanded. Devices Samsung left pair, local disk left parent, F:'right parent. F:'க்கு வந்தாச்சு. Items view list, introduction message not. நமக்கு தேவைன்னா NVDA portable அப்படின்ற ஃபோல்டர் நம்ம n கொடுத்தாலும் சரி, டைரக்டா டவுன் ஏரோ பண்ணி கொண்டு போனாலும் சரி. இப்ப நம்ம பாப்போம், n கொடுக்கிறேன். NVDA portable. இப்ப ஒரு tab அடிப்போம். Header list, name split button, folder colon, edit NVDA portable. அந்த நேம் வாசிச்சிருச்சு. Select folder button. Select folder button அப்படின்னு சொல்லுதா, இங்க ஒரு ஸ்பேஸ். Create portable NVDA dialog to create a portable copy of NVDA. Please select the path and other options and then press continue. Portable directory colon, grouping, browse, button. Copy current user configuration checkbox not checked Alt+U. அடுத்த டேப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காப்பி கரண்ட் கன்ஃபிகரேஷன். அதாவது இப்ப நம்ம வந்து ஆட்-ஆன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். இப்ப இந்த பேசுறதுக்கு வந்து இஸ்பீக், எலக்வன்ஸ், இன்னும் நிறைய ஆட்-ஆன்ஸ் எல்லாம் இதோட சேர்த்து வேணுமா, நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் கன்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் சேர்த்து வேணுமா அப்படின்னு கேக்குது. அது வேணும்னா செக் பண்ணிக்கலாம், வேணாட்டி நாட் செக் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் செக் கொடுக்கிறேன். Start the new portable copy after creation checkbox not checked Alt+S. Start the new portable copy after creation checkbox focused not checked Alt+S. இது ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. Continue button Alt+C. இது கண்டினியூ கொடுத்தோம்னா space document 1- creating portable copy dialog. Please wait while a portable copy of NVDA is created. Please wait 0%. கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எந்த ஃபோல்டர்ல போய் பண்ணமோ அந்த ஃபோல்டர்ல ஃபைல் பூரா காப்பி ஆகிட்டு இருக்கு. இது பூரா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம எங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோமோ அந்த இடத்துல போய் காப்பி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இத க்ளோஸ் பண்ணிட்டு அந்த NVDA-வை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கிறோம். Please wait. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். போன ஜாஸ் வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்திருந்தீங்க, நிறைய வரவேற்பு இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது மாதிரி இன்னும் நிறைய ஜாஸ் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்ப இதுக்கு இடையில வந்து என்னன்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ் காப்பி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம இந்த டயலாக் பாக்ஸ்ல இருக்க படிக்க இன்சர்ட் B கொடுக்கணும். இன்சர்ட் B கொடுத்தோம்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் காப்பி ஆயிருக்கு அப்படின்றது காமிக்கும். இப்ப பாருங்க. Please wait. Creating portable copy dialog. Please wait while a portable copy of NVDA is created. Please wait while a portable copy of NVDA is created. Progress bar 0%. Please wait. Progress நிறைய ஃபைல் இருக்கிறதுனால 0%ல நிக்குது. Please wait. System submenu. System submenu space. Okay, இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிருச்சு. இப்ப பாருங்க என்ன படிக்குதுன்னு. Success dialog successfully created a portable copy of NVDA at F:\NVDA portable. Main instruction icon graphic successfully created a portable copy of NVDA at F:\NVDA portable. OK button. அதாவது நம்ம எந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணோமோ அந்த ஃபோல்டர்ல போய் கரெக்ட்டா செட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஓகே பட்டன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு. இங்க ஒரு என்டர் கொடுப்போம். இவ்வளவுதான். இப்படிதான் NVDA வந்து போர்ட்டபிலிட்டி கிரியேட் பண்றது. சரி, இப்ப நம்ம வந்து அந்த ஃபோல்டர்ல போய் பார்க்கிறோம் இருக்கா அப்படின்னு. வாங்க. Run dialog type F: selected. Local disk left parent NVDA. Items view list. Braille display drivers not selected 1 of 100. ஓகே, 100 ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம போர்ட்டபிள் பண்ண அந்த NVDA காப்பி. இத எந்த சிஸ்டத்துக்கு வேணாலும் நீங்க கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எப்படி இதை யூஸ் பண்றது அப்படின்னா, இப்ப வந்து என்ன பண்றோம்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப நான் இன்ஸ்டால் பண்ண NVDA வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து nvda வேற எதையும் பண்ண வேணாம். n கொடுத்தீங்கன்னா nvda அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை ரன் பண்ணணும். இப்ப பண்றேன். எதுக்காக அதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா,
எதுக்காக இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றக்காக தான் இப்ப nvda வந்துருச்சு. ஓபன் பண்றோம். லோட் ஆயிட்டு இருக்கு. Loading NVDA. Please wait. NVDA portable window. Items view list. nvda. பாத்தீங்களா அந்த nvda அப்படின்னு சொல்லுதுல இந்த ஃபைல், அதுக்கு நேரா தான் கர்சர் நிக்குது. நம்ம அதைத்தான் ஓபன் பண்ணணும். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செக் பாக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த செக் பாக்ஸை வந்து செக் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா புதுசா தான் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா இப்ப நான் பண்ணது வந்து என்னன்னா, ஒருவேளை நீங்க இன்னொருத்தவங்க லேப்டாப்ல போய் நீங்க யூஸ் பண்ணும்போது இன்சர்ட் கீலாம் சில இடங்கள்ல செயல்படாது. அது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் வந்து அதை மாட்டி யூஸ் பண்ணும் போதே வர்ற மாதிரியே நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த செக் பாக்ஸ் விஷயத்த கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்படிதான் வந்து நம்ம போர்ட்டபிள் பண்றது, ஒரு nvda இன்ஸ்டால் பண்ண nvda வந்து போர்ட்டபிள் பண்றதுன்றது இதுதான். போர்ட்டபிள் பண்ணி நம்ம அதை ரன் பண்ணி காட்டிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.